சுமார் 58 ஆண்டுகளுக்கு முன் ஊர் வழக்கத்தை மீறிவிட்டாள் என்று சொல்லி ஒரு பெண்ணை ஒரு ஊரே ஒதுக்கி வைத்தது. தன்னை சரிவர புரிந்து கொள்ளாமல் வெறுத்து ஒதுக்கிய அந்த ஊருக்கு தான் யார் என்று காட்ட வேண்டும் என வைராகியத்துடன் இருள் சூழ்ந்த தனியறையில் வாழ்ந்து வந்தாள் அவள். சில ஆண்டுகளில் 1, 2, 3 என்று வரிசையாக 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றெடுத்த தாயானாள். அவள் பெற்றெடுத்த ஒவ்வொரு குழந்தைகளிடமும் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் எதற்காக உங்களை பெற்றெடுத்தேன் என்ற கதையையும் தவறாமல் சொல்லி சொல்லி வளர்த்தாள். ஒரு நாள் கருமேகங்கள் அந்த ஊரை சூழ்ந்தன. பெரும் இயற்கை சீற்றம் வருவது போன்ற தோற்றம் காட்சியளித்தது. ஆம், அந்த தாய் எதிர்பார்த்த அந்த ஒரு நாள் வந்தது. எந்த தாயை ஊர் ஒதுக்கி வைத்ததோ அந்த தாயின் மகனை அந்த ஊர் மக்களே சேர்ந்து அந்த ஊருக்கான நாட்டாமையாக்கி அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தது. அரியணையில் அமர்ந்த மகன் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் தன் தாயின் கனவுகளையும் நிறைவேற்றி கொண்டு தான் தோன்றியாக ஊர் சுற்றி வந்தான். தன் தாயின் விருப்பத்திற்காகவும் தன்னுடைய ஆசைக்காகவும் அந்த ஊரையும் ஊர் மக்களையும் 10 ஆண்டுகளாக பதம் பார்த்தான். நாட்கள் செல்ல செல்ல தான் இந்த இடத்திற்கு வர காரணமான தன் தாயை மகன் மதிக்காமல் போனான். இதனால் தாய்க்கும் மகனுக்கும் உருவான சண்டை ஒரு நாள் வீதிக்கு வந்தது. ஒரு கட்டத்தில் மகனுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு செல்வாக்கும் குறைய தொடங்கியது. தனது நிலைமை மோசமாகி வருவதை உணர்ந்த மகன் தன் தாயின் மனதை குளிர்விக்க 58 ஆண்டுகளுக்கு முன் தன் தாயை இந்த ஊர் ஒதுக்கி வைத்த சட்டம் செல்லாது என்று உத்தரவு போட்டான். அந்த உத்தரவு சர்ச்சையான காரணத்தினால் அந்த தாய் யார் என்றும் அவள் பெற்ற மகன் யார் என்றும் இவ்விருவரும் சேர்ந்து செய்த அட்டூழியங்கள் என்ன என்பதையும் பார்ப்போம் வாங்க. மகாத்மா காந்தி படுகொலைக்கு பின் 1948 வல்லபாய் பட்டேலாலும் பசு சித்திரவதை என்கிற விவகாரத்தில் பார்லிமெண்ட் வளாகத்தில் அத்துமீறியதற்காக 1966 இந்திரா காந்தியாலும் தடை செய்யப்பட்ட RSS இயக்கம்தான் அந்த தாய். அந்த அப்பாவி தாயின் மீதான தடையை 58 ஆண்டுகளுக்கு பின் நீக்கி அவள் பெற்ற மகன் யார் என்று நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புரிந்திருக்கும். சரி, விஷயத்திற்கு வருவோம். மோடி பெரும்பான்மை பலத்துடன் கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த பொழுதோ அல்லது முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத முழு 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்த வாஜ்பாய் தலைமையிலான NDA காலத்திலோ நீக்கப்படாத RSS மீதான தடை ஏன் 241 என்ற தனி பெரும்பான்மையை இழந்த மாநில கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைக்கும் மோடிக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்ற கேள்விதான் முக்கியம். லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடிக்கும் மோகன் பகவத்திற்கும் இடையே இருந்த சண்டை முதல் முறையாக வீதிக்கு வந்து மோடியின் NDA ஆட்சிக்கு எதிர்க்கட்சியா RSS என்கிற அரசியல் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அரசு ஊழியர்கள் RSSல் சேர ஒன்றிய அரசின் 58 ஆண்டுகால தடை என்பது ஒருபோதும் RSSக்கு ஒரு தடையாகவே இருந்ததில்லை என்பதைத்தான் இத்தனை கால RSSன் அரசியல் நடவடிக்கைகள் நமக்கு காட்டுகின்றன. உண்மையாகவே RSSக்கு தடை என்ற ஒன்று ஏதேனும் ஒரு வடிவில் இருந்திருந்தால் அதனால் காங்கிரஸ் போன்ற பேரியக்கத்தின் தனி பெரும்பான்மையை வீழ்த்தியும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பை முடக்கியும் 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சி என்கின்ற வாய்ப்பை கூட காங்கிரஸை அடைய விடாமல் தடுத்திருக்கவும் முடியும். இப்போது கூட 100 என்ற 3 இலக்க எண்ணில் எம்பிக்களை பெற பாஜகவுக்கு எதிராக எவ்வளவு பாடுபட வேண்டியிருந்தது இந்த காங்கிரசுக்கு. அதனால் தான் சொல்கிறேன், இந்தியாவில் RSS தன்னுடைய வளர்ச்சிக்கு இங்கு தடை என்ற ஒன்று இருந்ததாக ஒருபோதும் அது உணர்ந்ததில்லை என்று. சரி, அரசு ஊழியர்கள் RSSல் சேரலாம் என்ற மோடி போட்ட உத்தரவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க குடும்ப சண்டைக்குள்ள இருக்கிற ஒரு இணக்கமான போக்கை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை தானே தவிர வேற ஒன்னும் இல்லை. இது ஒரு தடை. இதை நீக்க இவர் வந்துட்டாரு. இப்பதான் முதல் முறையா அரசு ஊழியர்களுக்கு மத்தியில நாங்க நுழைய போறோமா அப்படின்னு மோகன் பகவத் வகைராவே கேட்கிற அளவுல தான் இருந்தது மோடி போட்ட உத்தரவு. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றும் மோடியின் முயற்சியை தேர்தலில் மக்கள் முறியடித்த காரணத்தினால் அரசு அலுவலகங்களை RSS காரர்களாக மாற்றும் மோடியின் முயற்சி இது என்று
காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிறார்களே, அது உண்மை இல்லையா? 100% உண்மைதான். ஆனால் நாம் ஒன்றை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சிகளின் இந்த எதிர்ப்பு குரல் காலதாமதமானது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இந்திய அரசியல் மோடி என்ற தனிநபரை மையமாக கொண்டு சுழல துவங்கிய போதே இது கருத்தியல் ரீதியாக வலுப்பெற துவங்கிவிட்டது. எப்படி என்றால், இஸ்லாமிய எதிர்ப்பு அரசியலை வெளிப்படையாக அறிவித்து பெரும்பான்மை இந்துக்களின் வாக்குகளை குறிவைக்கும் பாஜகவிற்கு எதிராக களத்தில் நிற்கும் மற்ற வாக்கு வங்கி கட்சிகள் அதே பெரும்பான்மை இந்துக்களின் வாக்கு வங்கியை இழந்து விடாமல் இருக்க பாஜகவின் அரசியலை மறைமுகமாக கையில் எடுக்கின்றன. உதாரணமாக, நாங்கள் மதசார்பற்றவர்கள் ஆனால் இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பற்ற அணியில் இருக்கும் கட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இஸ்லாமிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மாநில சட்டமன்றங்கள் அளவிலும் ஒன்றிய நாடாளுமன்றங்கள் அளவிலும் குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்பதைத்தான் கடந்த 10 ஆண்டுகால இந்திய அரசியல் வரலாற்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விஷயத்தில் பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி பார்ட்டி என்று கட்சி பாகுபாடுகள் கிடையாது. இஸ்லாமிய புறக்கணிப்பு என்கிற விவகாரம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில் இந்துக்களுக்கு அடுத்து 2ஆம் இடத்தில் இருக்கும் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் தான். குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் உள்ளிட்ட பசுபெல்ட் மாநிலங்களில் தற்போதைய நிலையை பார்த்தால் பாஜகவில் இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் எவ்வளவு வெளிப்படையானது என்று நமக்கு தெரிந்துவிடும். இங்கு பிரச்சனை பிஜேபி அல்ல, ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவின் இத்தகைய அரசியல் நடவடிக்கைக்கு எதிராக இந்திய அரசியல் களமும், குடிமை மக்கள் சமூகமும், நீதிமன்றங்களும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையும் ஒரு மயான அமைதியில் இருக்கிறதே, அதுதான் மாபெரும் பிரச்சனை. இந்த அமைதி தான் யதார்த்தம் என்ற நிலை மாறி சில ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதுதான் கசப்பான உண்மை. மோடியையும் இந்துத்துவாவையும் வெறுக்கும் ஒரு கூட்டம் தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக அதிகாரத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு சமூகத்தின் பொது சிந்தனைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அவர்கள் தனியார் துறை, அரசு துறை, நீதித்துறை, ஊடகத்துறை என்று எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்களால் தான் மோடி, ஆர்எஸ்எஸ் போன்றோரின் வெற்றி எளிதாகிறது. இங்கு கவனிக்க வேண்டியது, மோடி போன்றவர்களின் வெற்றி ஒரு இரவில் நிகழ்ந்து விடவில்லை. அந்த வெற்றி பல 10 ஆண்டுகளாக திரைமறைவில் பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் ரகசியமாக நடந்து வந்தது. இன்று ஆட்சி அதிகாரம் அவர்கள் கைக்கு வந்துவிட்டதனால் ரகசியமாக செய்து வந்த பல காரியங்களை சட்டம் போட்டு வெளிப்படையாக செய்து வருகின்றனர். இந்த சட்டங்கள் வருவதற்கு முன்பே மோடியின் அனைத்து ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் மத்தியில் நியாயம் கற்பிக்கும் வேலையை ஆர்எஸ்எஸ் திறம்பட செய்து வந்தது. இந்த அரசியல் இந்திய ராணுவம் வரை நீண்டது என்பதை நாடு நன்கு அறியும். இனி அந்த செயல் இன்னும் வேகமெடுக்கத்தான் போகிறது. ஏனென்றால் பாஜகவின் இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகும் மக்களின் ஆழ்மனதில் இருக்கும் மத உணர்வுகளுக்கு தீனி போடும் வேலையை செய்ய ஆர்எஸ்எஸ் இன்னும் கடினமாக உழைத்து கொண்டு தான் இருக்கிறது. பாஜக உழைக்கிற அளவுக்கு எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஈடு கொடுத்து உழைக்கிற கட்சிகள் எதுவும் இல்லை. காரணம், மற்ற கட்சிகள் எல்லாம் தேர்தல் கட்சிகளாக மட்டுமே இருக்கின்றன. பாஜகவுக்கு எதிரான போர் தேர்தலில் தொடங்கி தேர்தலில் முடிவதில்லை. உதாரணமாக, நாளை இந்தியா கூட்டணி மோடியை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றி ராகுல் காந்தியே பிரதமர் ஆனாலும் அது வெறும் ஆட்சி மாற்றமாகத்தான் இருக்குமே தவிர காட்சி மாற்றமாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. அடிப்படையை மாற்ற வேண்டும். அதற்கு வலிமையான கொள்கை, அதை செயல்படுத்தும் உறுதி, திட்டமிட்ட வியூகம் கொண்ட குழுவாக எதிர்க்கட்சிகள் பயணிக்க வேண்டும். பயணிப்பார்களா? காத்திருந்து பார்ப்போம்.